running. I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. It's mind over everything. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் லகேஷ் ஆனந்தன். இது உங்கள் ரைடர் யூடியூப் சேனல். நம்மளுடைய வால்பாறை ரைடில் இது நம்மளுடைய டே 3. இன்றைக்கி நம்ம சில இடங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த மார்னிங் டைம் வியூவு, இந்த வியூவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம வெளியே போய் சுற்றி பார்க்க போகிறோம், எப்படிலாம் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரைடை ஸ்டார்ட் பண்ணி இந்த டவுன்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸில் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதுலேருந்து வெளியே வந்த உடனே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டீ எஸ்டேட் இருக்கிற ஏரியா தான். எங்கே திரும்பினாலும் ஒரே பச்சை பசேல்னு இப்படி தான் இருக்குது. சரியான வியூவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வெதரும் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து நீங்கள் பெருசாக எதுவும் வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கெலாம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணிங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதையாவது வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ரைடில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூழங்கல்லார்கிட்ட தான் போக போகிறோம். அதுதான் இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கூழங்கல்லாரை போய் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே வந்து அடுத்த இடங்கள்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் போய் கவர் பண்ணலான்னு இருக்கோம். இந்த வியூஸ் பாருங்க கைஸ், ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கூழங்கல்லார்கிட்ட வந்துட்டோம். ரைட் சைடில் தான் வந்து ஆறு இருக்குது. ஆக்சுவலாக லீவு நாள்ன்றதுனாலே வந்து நிறைய க்ரௌட் இருக்குது. இல்லைனா இந்த இடத்துல இவ்வளோ வண்டியெலாம் கூட நிற்காது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கீழே இறங்கி போய் அந்த தண்ணிக்கிட்ட போய் பார்க்க போகிறோம். நம்மளும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறோம். அந்த தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாமளும் இன்றைக்கி இங்கே போயிட்டு கிட்டே வந்து இந்த ஆற்றை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், நம்மளோட வால்பாறை ரைடில் நாம் இப்போ இருக்கிறது கூழாங்கல்லாறு. நம்ம லீவு நாளில் வந்திருக்கிறதுனால நல்ல க்ரௌடு இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த வாட்டரை பாருங்கள் காய்ச்சி, எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆற்றில் வந்து தண்ணி இன்னும் அதிகமாகவே வரும். இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் இவ்வளோ வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த 2 கரையும் தொட்டுட்டு போகிற அளவுக்குலாம் எங்கள் தண்ணி வரும். இடம் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த வாட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா சுற்றி இருக்கிற அந்த க்ரீனிஷாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இங்கேருந்து நமக்கு கிளம்பணும், அடுத்த இடத்த போய் பார்க்கணுன்றக்காக தான் நம்ம கிளம்புறோம். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இங்கே வால்பாறை வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க கூட வந்து உள்ளே வந்து குளிக்கிற அளவுக்கு தான் அப்படி இருக்குது. ரொம்ப தண்ணி ரொம்ப லோவாக தான் இருக்குது. தண்ணி அதிகமாக போகுதுனாலும் உங்களுக்கு மேலே பார்க்கும்போது தெரியும் தண்ணி அதிகமாக இருக்கா இல்லையான்னு. ஓகே கைஸ், நம்ம வந்து கூழாங்கல்லாறுலேருந்து
எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போகலான்ற பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாறுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸை தான் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்குறோம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். வாங்க நம்ம இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு அப்படியே இந்த ரோட்டோட கிரீனிஷை நம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க கைஸ். இந்த ரூட்லாம் பாருங்கள் அப்படியே நல்ல டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. பாதி தூரம் நல்ல ஹில்ஸ் வியூவில் வந்து பார்த்துக்கிட்டு வரோம்னா திடீர்னு அப்படியே சடனாக இந்த மாதிரி வந்து 2 பக்கமும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி வந்துடுது. அந்த மாதிரி ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இந்த வால்பாறையில் வந்து நம்ம ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வியூஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இப்போ பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் வியூ மாதிரி வந்துருச்சு. டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. எங்கிட்ட இருந்தால் அது யானை வந்துடும் மட்டும் தான் பயமாக இருக்குது. இந்த வேலை ஃபுல்லாகவே வந்து யானை வர்ற ரூட்டு தான். ஸோ அங்கங்கே போர்டே வச்சுருக்குறாங்க யானை வர்ற வழிட்டு. பைக்கர்ஸ் ஆக்சுவலாக சின்ன கலர் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து இப்படி தான். அந்த முன்னாடிலாம் வந்து யாரையும் பார்த்துக்காமல் போவாங்க. இப்போ பைக் ரைடர்ஸ்லாம் அதிகமானதுனாலே வந்து இன்னொரு பைக் ரைடர்ஸை பார்த்தாங்கனாலே கை காமிச்சிட்டு போகிறது வந்து அதிகமாகிடுச்சு. இங்கேனில் நான் வந்து ஹில்ஸு மேலே ஏறும்போதே வந்து அந்த மாதிரி நிறைய பேர் ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்தவங்கெல்லாம் கை காமிச்சிட்டு தான் போனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பைக்கர்ஸ் லாங்குவேஜ் மாதிரி மாறிடுச்சு. சின்ன டேம் ஒன்று இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் தண்ணி ஃப்ளோ ஒன்றும் பெருசாக இல்லை. அதனாலே போகலாமான்னு கேட்டோம், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படியே வண்டியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்குறோம். போய் பார்க்கலான்னு தான் பார்த்தோம், பட் அலோவ் பண்ணல. வாவ், அட என்ன ஒரு வியூ பாருங்கள் பா, செம்மையாக இருக்குது. இந்த வியூஸ் பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே வர்றதே, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ரைடே மட்டுமே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரோம். எங்கே அங்கே போனோம் இங்கே போனோம்லாம் நம்ம நமக்கு எதுவும் தோணவே இல்லை. இப்போ ரைடில் நம்ம பார்க்குற அந்த டோட்டல் வியூவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, நம்ம சின்ன கலர் கிட்ட வந்துட்டோம். நம்ம போயிட்டு வண்டியை பார்க்கிங் போட்டுட்டு உள்ளே போயிட்டு நம்ம வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். லீவு நாள்னாலே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கிங்லாம் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கீழே இறங்கிட்டு நம்ம நடந்து போக போகிறோம். அந்த கீழே போகிற இடத்துல மட்டும் பாருங்களேன், ஒரு சின்ன பாலம் மாதிரி கீழே வந்து அந்த ஆடு போயிட்டுருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பாலம் மாதிரி போட்டு அது கீழே தான் ஆடு இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நடந்து போகிறதுக்கு. நாங்கள் லெஃப்ட்டில் கீழே இறங்கி நாற்றுக்கிட்ட போகலாம், ஆனால் வந்து அங்கே அட்டை இருக்குது. அதனால தான் போகல, கேன்சல் பண்ணிட்டு நம்ம நேராக ஃபால்ஸ் கிட்டே போகலான்னு போயிட்டோம்.
அந்த தண்ணி ஓடுற சவுண்டு எப்படி கேட்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தேயிலையை கட் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், சவுண்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஆனால் இங்கே இருக்கிற வாட்டர்ஸ் எல்லாமே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இங்கேயுமே ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல், பிளாக் கலர் கூட இல்லாமல், இந்த கலர் டென்ஸ் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்குது நம்ம ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டில். நம்ம வந்தோடனே இந்த இடத்துல மட்டும்தான் கடை இருக்குது. இங்கே வந்து சாப்பாடு இருக்குது, பிளாக் டீ இருக்குது, பஜ்ஜிலாம் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. சரியா பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். டெமோ கார்டன், எதுக்கு டெமோ கார்டன் பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில. அங்கே உள்ள போய் பார்க்கலாம். ஆனால் உள்ளே போகிற ரூட்டு சூப்பராக இருக்குது. சின்ன கலர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். நம்ம சின்ன கலர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம எங்கள் பைக்கை விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போகணுன்றாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோம், ட்ரெக்கிங் பண்ணிட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாட்டரோட சவுண்டு ரொம்ப அருமையாக கேட்குது, சரியான சவுண்ட் கேட்குது இங்கேயே. ஆனால் இது வரைக்கும் நம்ம கண்ணில் ஃபால்ஸ் படவே இல்லை, ஆனால் சவுண்டு சூப்பராக கேட்குது. இந்த ஃபால்ஸோட சவுண்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். நல்ல கிளைமேட்டு, வியூ. இந்த நடந்து போகிற வே ஃபுல்லாகவுமே பாருங்கள், இந்த ஃபால்ஸோட வே தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இந்த உடையை கடந்து போகிறதுக்காக நமக்காக பாலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளியராக இருக்குது. ஆனால் என்னென்னா ஃபால்ஸ் கிட்ட போய் போயிட முடியாது, போயிட முடியாது. தண்ணி உண்மையிலே சூப்பராக இருக்குது. சரியான சில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த இடத்துல நம்ம கிளம்புறோம். வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய், தேங்க்ஸ்.